ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே அக்கா வீட்டில் திருவாதிரை கும்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கும்பிடக்கூடிய ஃபஸ்ட்டு திருவாதிரை. ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பொண்ணுக்கு சில சடங்குகள்லாம் செய்வாங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம எப்பவும் போல் வீட்டிலையே சாமி கும்பிட்டுக்கலாம். ஆல்ரெடி இவங்க வீட்டில் 2 வாத்து இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வாத்து வாங்கி விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து தொட்டியில் தண்ணி வச்சு வாத்து அந்த பக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக வலை கட்டி விட்டுருந்தாங்க. அது பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி அவங்க மதியம் லஞ்சுக்கு வந்து வெளியில் செய்ய சொல்லிட்டாங்க. ஆனால் களியும் 9 காய்கள் போட்டு செய்யக்கூடிய அந்த புளிக்குழம்பு மட்டும் அம்மாவும் அத்தையும் வந்து செஞ்சுட்டாங்க. நாங்கள்லாம் வீட்டிலையே செவ்வாய்க்கிழமை திருவாதிரை கும்பிட்டோம். ஆனால் இவங்களுக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால புதன்கிழமை காலையில் தான் கும்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே விரதம் இருப்பாங்க. அப்புறம் மதியம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அக்காவோட ஊர் வந்து கனகபுரம், வெள்ளோட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. அவங்க ஊர்லலாம் திருவாதிரை நோம்பி கும்பிட்ற பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அத்தை வந்து கண்டிப்பாக நம்ம திருவாதிரை நோம்பி கும்பிடணும், எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த வழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மதியம் அம்மாவும் அத்தையும் புளிக்குழம்பு களியும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மதியம் சாப்பாடெல்லாம் அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு விரதம் இருந்தவங்களுக்கு மட்டும் படையல் போட்டு வச்சாச்சு. அப்புறமா சாமி கும்பிட்றதுக்காக அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லியிருந்தோம். இவங்களும் எனக்கு அத்தை தான் ஆகிறாங்க. நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் இவங்க சீர் செய்கிறத பார்த்துருப்பீங்க. எங்களுதில் வந்து எழுதிங்கள் சீர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து செஞ்சுட்டாங்கன்னா நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் போய் அவங்க சீர் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீர் விளாவிட்டு சாம்பிராணி தீபாராதனை காட்டி முடிச்சாச்சு. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அத்தை மட்டும்தான் எழுதிங்கள் சீர் செஞ்சுருந்தாங்க. அதனால இவங்க தான் போய் எல்லா சீர்களும் செஞ்சாங்க. அடுத்ததாக அக்காவுக்கு சடங்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து போல முடின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுக்கு மேலே தான் நின்றுட்டு இருக்காங்க. அத்தை வந்து 3 டைம் நிறநாளியை சுற்றினதுக்கப்புறம் ஆல்ரெடி நாங்கள் தெனமாவில் வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றி இப்படி தட்டி வச்சுருந்தோம். அதை வந்து 1 தலையில், 2 வந்து ஷோல்டர்ஸில், 2 வந்து காலில் இப்படி வெத்தலையில் வச்சு வைப்பாங்க. அடுத்ததாக அந்த கோணி ஊசியில் தெனமாவை குத்தி அக்காவை சுற்றியும் இப்படி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 ஷோல்டர்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு அடுத்ததாக 2 கால்களில் இருக்கிறத எடுப்பாங்க. ஃபைனலாக தலையில் இருக்கக்கூடியதை எடுத்து எல்லாத்தையும் இப்படி கீழே வச்சுருவாங்க. இதுக்கு வந்து நாங்கள் தெனமாவு யூஸ் பண்ணோம். சில பேர் வந்து அடை சுட்டு கூட இப்படி செய்வாங்க. முடியாதுங்களா? அடுத்ததான் நிலாவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக போயிட்டாங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது. மத்தியானத்தில் சாமி கும்பிட்டு நிலாவுக்கு எங்கே தண்ணி ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வழி இல்லை, அதுதான் ஃபார்மாலிட்டி, அப்படி தான் நினச்சிட்டு கும்பிடணும். இதையே தான் அங்கே அத்தையும் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் அங்கேருந்து பெரியவங்க கிட்டேலாம் அக்காவும் மச்சியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் அங்கே இருந்தவங்களே பெரியவங்க. இவங்க 2 பேரும் வந்து அக்காவோட தாத்தாவும் பாட்டியும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சாமி கும்பிட்டப்பவே கயிறு வச்சு கும்பிட்டு இருந்திருப்போம். அதை எடுத்துகிட்டு நல்லா சாமியை வேண்டிட்டு கட்டிப்பாங்க. இந்த கயிறை வந்து ஒரு வருஷத்துக்கு கழட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அக்காவும் மச்சியும் சாப்பிட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா விரதம் இருந்தவங்களும் ஃபஸ்ட்டு பேட்சே உட்காந்து சாப்பிட்டாங்க. அடுத்தது தான் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஈவினிங் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி அம்மா அப்பா மாமாலாம் முதல்லையே கிளம்பிட்டாங்க. நான் தங்கச்சி அக்கா மச்சி எல்லாம் மறுபடியும் வந்து கிளம்புனோம். அப்படியே வர்ற வழியில் அவங்க ஊரில் மாரியம்மன் கோயில் பொங்கல்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு தான் கம்பம் போட்டிருந்தாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.